கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 19:5, Matthew 19:5. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது, தேவனுடைய மூல திட்டம் என்ன, அவர் ஆதியில் வைத்திருந்த திட்டம் என்ன ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லும்போது, இது நிமித்தம் என்ன மறுபடியும் அவர் எங்கே கொண்டு போகிறாரு? படைப்புக்கு கொண்டு போகிறார். கர்த்தருடைய ஒரிஜினல் திட்டம் என்ன? ஒரு திருமணம் என்பது ஒரு கம்பானியன்ஷிப், ஒருவரோடு ஒருவர் இருக்கக்கூடியது, ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒற்றுமை, ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியது. அப்போ திருமணம் என்பது ஏதோ லவ்வில் விழுந்தேன் ஆக்சிடெண்ட் கிடையாது. ஆனால் இது என்ன, பர்பஸ்ஃபுல், ஒரு நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, இது நிமித்தம் என்ன, புருஷனானவன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு, அப்படின்னா என்ன, கல்யாணம் ஆனால் அம்மா அப்பா விட்டு போயிடணுமா? நல்லா கவனிங்க. இங்கே ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இங்கே தாய் தகப்பனை விட்டுன்னா உடனே தாய் தகப்பனை விட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறதில்ல. என்னென்னா, உங்கள் உறவுகளில் யாருக்கு பிரதானமான காரியம்? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு புது குடும்பமாக வந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய லாயல்ட்டி என்று சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் பெற்றோருக்கு முன்னாடி உண்மை இல்லவங்களா இருந்தீங்க. இப்போ உங்களுடைய மனைவி, கணவன் மனைவி 2 பேரும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாய். அப்போ என்னன்னா, ஒரு புருஷனானவன் எப்படி இருக்கணும்னா, அவனுடைய எமோஷனல் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் யார் இருக்கணும்? அவன் மனைவியோட சார்ந்து இருக்கணும். ஒரு உறவில் ஒரு முதிர்ச்சி வர வேண்டும். அதே மாதிரி இந்த உடன்படிக்கைக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்போ என்னன்னா, இங்கே ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது எ மேன் ஷல் லீவ் அண்ட் கிளீவ்னு இருக்கும். அப்போ என்ன, ஒன்றை விடணும், ஒன்றை எடுத்துக்கொள்ளணும். அப்போ தாய் தகப்பனை விட்டுட்டு என்ன பண்ணணும், மனைவியோட இசைந்திருப்பான். இங்கே இசைந்திருப்பான் என்று சொல்லும்போது, அது ஒருவரை ஒருவர் எப்படி ஒரு பசை போட்டு ஒன்றா இருப்பாங்களோ, அதாவது 2 பேரை பிரிக்க முடியாதபடி. ஏன்னா இது ஒரு உடன்படிக்கையில் உண்டான உறவு. இது ஒரு சாதாரணமாக ஒட்டப்பட்டதில்லை. இது என்ன உண்மையுள்ளது, இது நித்திய காலத்துக்கு உள்ளது. அது மாத்திரமல்ல, இது ஒரு தன்னை விட்டு கொடுத்து என்ன பண்ணுது, அன்பு செலுத்தக்கூடியது. இது 2ம் ஒரே சரீரமாக இருக்கும், மாம்ச பிரகாரமாக. அது மாத்திரமல்ல, உணர்ச்சிகள் மூலமாக, ஆவிக்குரிய முறையில், அது மாத்திரமல்ல வாழ்க்கையில். அப்போ என்ன, ஒரே என்ன வாழ்க்கையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியதா, நோக்கமும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதா, அடையாளமும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதா. அப்போ என்ன, திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு தேவை, எல்லா உறவுகளை காட்டிலும் ஒரு ஆழமான தேவை என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம இதன்படி வாழ்வதில்லை. இன்றைக்கி யூத கலாச்சாரத்தில் இது இன்றைக்கும் பின்பற்றுறாங்க. நைஜீரியாவில் இதே மாதிரி பின்பற்றுறாங்க. நான் ஃபிஜிக்கு போயிருந்தேன், அங்கேயும் பின்பற்றுறாங்க. நிறைய இடங்களில் இதை பின்பற்றுறாங்க. ஆனால் நம்ம தமிழில் இப்படி இல்லை. தமிழில் என்ன ஆயிடுச்சு, பொண்ணு தான் காசு கொடுக்கணும், பொண்ணு தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும், பொண்ணு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் வேதவசனம் மாற்றி சொல்லுது. எப்படி? ஆதாமுக்கு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா ஆதாமுக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்போவே என்ன ஒரு டிசைன், ஒரிஜினலாக என்ன சொல்கிறாரு, மனுஷன்தான் என்ன பண்ணணும், தாய் தகப்பனை விட்டுட்டு மனைவியோடு இசைந்து இருக்கணும். அப்போ எனக்கு அருமையான சகோதரர்களே, நன்றாக கவனிங்க. முதல்ல நீங்கள் கல்யாணம் ஆச்சுன்னா உங்கள் அம்மா அப்பா முந்தானையை பிடிச்சி தெரியாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வயசு வந்துடுது, கல்யாணம் பண்ணிடுறான், இன்னும் அம்மா முந்தானையை பிடிச்சிட்டே இருக்கிறான். அது சரி கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான திருமணம் என்று சொன்னீங்கன்னா அது தேவனுடைய
அச்சடையாளங்களில் இருக்க வேண்டும். அப்போ என்ன, ஒரு சகோதரன் தன் தாய் தகப்பனை விடணும், தன் மனைவியோட இசைந்திருக்கணும், 2 பேரும் ஒன்றா இருக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லா உறவுகளுக்கு மேலே உங்களுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு முக்கியம் கொடுக்குறவங்களா இல்லை, நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவங்க, வேத வார்த்தையை வாசிக்கிறவங்களா இருந்தால் இன்றைக்கு மனம் திரும்பி உங்கள் மனைவியோடு இசைந்திருந்து ஒரே மாம்சமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு சகோதரன், ஆண்டவரே, தன் மனைவியை காட்டிலும் தன் தாய்க்கு, இன்னும் தன் தகப்பனுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்கிறவங்களா இருந்தால் அவங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து, ஆண்டவரே, தன்னுடைய மனைவியோடு இசைந்திருந்து ஒரே மாம்சமாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.